பார்க்க போகிறோன்னா சின்ன இடத்துல பெரிய லாபம் தரக்கூடிய ஆடு வளர்ப்பு பண்ணை அந்த முழு செட்டப் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் சின்ன காலி இடம் இல்லைன்னா 5 சென்ட் நிலம் அப்படி கூட இல்லைன்னா வீட்டோட பின்பக்கம் இல்லை சைடில் ஏதாவது இடம் இருக்குது அப்படின்னா இதில் ஏதோ இருந்தால் மாதம் நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? பல பேர் நினைக்கிறாங்க ஆடு வளர்க்க வந்து பெரிய பண்ணை வேணும், லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணணும், நிலம் இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா சரியான திட்டமிடல் இருந்தால் சின்ன இடத்துல கூட பெரிய லாபம் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் சின்ன இடத்துல எப்படி ஸ்மார்ட்டாக ஆடு பண்ணை வந்து செட்டப் பண்ணலாம், எந்த இன ஆடு தேர்வு பண்ணணும், எவ்வளவு முதலீடு பண்ணணும், எப்படி தீவன செலவு குறைக்கலாம், 6 மாதத்தில் எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில் நான் சொல்ல போகிற ஒரு ட்ரிக்கு உங்கள் தீவன செலவை வந்து பாதியாக குறைக்கலாம். ஓகேங்களா? ஏன் சின்ன இடத்துல ஆட்டு பண்ணை வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. இப்போது நிறைய பேருக்கு பெரிய நிலம் கிடையாது, ஆனால் வீட்டு பின்புறம் காலி ஃப்ளாட்டு இல்லைன்னா டெரஸ் கூட, அதாவது மாடி கூட இருக்கலாம். இந்த மாதிரி இடங்களை வந்து யூஸ் பண்ணி 10 ஆடு 20 ஆடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 ஆடு வரைக்கும் நம்ம வளர்க்க முடியும். சின்ன செட்டப்பில் அதோட அட்வான்டேஜ், அதாவது அதோட பயன் என்னென்னா குறைந்த முதலீடு பண்ணலாம். நம்ம அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கனால நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம அது இது பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இதனால் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா புதியவர்கள் கற்றுக்கொள்ள வந்து ஒரு பாதுகாப்பான முறை வந்து இதுதான். ஃபஸ்ட்டு சின்ன இடத்துல எல்லா ஃப்ரீடும் வந்து சூட்டபிள் ஆகாது, அதாவது எல்லா இனமும் சூட்டபிள் ஆகாது. நல்ல வளர்ச்சி இருக்கணும், குறைவான அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி சந்தையில் வந்து அதிக விலை இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆடு என்ன தெரியுமா? கன்னி ஆடு. இது வந்து ஒரு இப்போ சவுத் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னி ஆடுகள் வந்து கன்னி ஆடு, போராடு, இந்த ஆடுகளாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து நோய்ங்கிறது இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அடுத்து சேலம் கருப்பாடு, இது வேகமாக வளருது. அதே மாதிரி சந்தையிலையும் அதிகமாக டிமாண்ட் ஆகக்கூடிய ஒன்று. போர் கிராஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆடு. இது பார்த்திங்கன்னா உடம்பு எடை வந்து வேகமாக கூடும். ஃபீடிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இதுக்கு வந்து அந்த தீவனம் வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் உடம்பு எடை வந்து வேகமாக கூடும். தலைச்சேரி ஆடு, இது வந்து நல்ல ஒரு ரேட் வந்து இருக்கும். அதே மாதிரி ரெட்டை, அந்த ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து அதிகமாக இருக்கும். புதுசாக வரவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல அவங்க ஏரியாவில் என்னென்ன ஆடுகள் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து செலவை வந்து குறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எவ்வளோ இடம் தேவை, இதுதான் எல்லோரும் கேட்குற கேள்வி. எவ்வளோ இடம் இருந்தால் போதும் அப்படின்னா 10 ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 300 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து போதும். ஆனால் அந்த ஆடு குட்டி தொழுவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இது வேணும். அதே மாதிரி 4 பக்கமும் காற்று நல்லா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோய் வரும், அதோட எடையும் வந்து குறைஞ்சி போயிடும். அந்த தரை வந்து எப்பயும் சுத்தமாக நீட்டாக இருக்கணும். இதில் பல பேர் என்ன தவறு செய்கிறாங்கன்னா சிமெண்ட் தரையில் வந்து வளர்க்குறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுமா? அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த மாதிரி ஒரு இதில் வளர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதோட யூரின் ஆகட்டும், அந்த இதாகட்டும் எல்லாமே கீழே போயிடும். அதனால் அந்த தரை வந்து எப்பயும் ஈரம் இல்லாமல் நல்லா இருக்கும்.
அடுத்து அந்த கொட்டகை அமைப்பு, ஒரு நல்ல கொட்டகை தான் அந்த ஆட்டுகளோட ஒரு வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த கொட்டகையை அமைக்கும்போது என்ன செய்யணும்னா, அதாவது நம்ம கிழக்கு முகம் பார்த்து இருக்கிறது நல்லது. அப்போ அதே மாதிரி தண்ணி, மழை வரும் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து உள்ளே வரக்கூடாது. அதோட ஹைட்டு வந்து கொஞ்சம் 10 அடி உயரம் இருக்கணும். கொஞ்சம் மேலே இருந்தாலும் சரையை ஒட்டி ரொம்ப இருந்தால் ரொம்ப தண்ணி வந்து தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மற்ற தரைகளோட ஆடு கொட்டகை வந்து கொஞ்சம் தரை மேலே இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சொன்ன மாதிரி 4 பக்கமும் இது இருக்கணும். அதே மாதிரி குட்டி தோளும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு சிம்பிள் கொட்டகைனா பேம்பு, அதாவது அந்த பனைமரம், இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜிஐ சீட்டுன்னு சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி இதிலலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம வந்து கம்மியான செலவில் அந்த கொட்டகையை அமைச்சிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 40,000 1 லட்சம் வரைக்கும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, தீவனம். நல்ல லாபம் வரணும்னா நம்ம தீவனம் வந்து கரெக்டாக இருக்கணும். காலையில் பார்த்திங்கன்னா பசுந்தீவனம், மதியம் வந்து ஒரு உலர் தீவனம், நைட் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீடுன்னு சொல்லுவோம்ல, அது இந்த இது வந்து சரிசமமாக நம்ம கொடுத்தோம்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். பெஸ்ட்டு அந்த தீவனம் அப்படின்னு பார்த்தா அகத்திக்கொலை, சுபாபுல் இதெல்லாம் வந்து கொடுக்குறது நல்லது. ஒரு சீக்ரெட் சொல்லவா, பல சக்ஸஸ்ஃபுல் அந்த ஆட்டு பண்ணையாளர்கள் என்னென்னா, தீவன செலவு குறைக்க ஹைட்ரோஃபோனிக் ஃபோடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரோஃபோனிக் ஃபோடர் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அடுத்து தண்ணி. பல வந்து தீவனம் மட்டும் வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் தண்ணி இல்லைன்னா கண்டிப்பாக எதுவும் இல்லை. ஏன்னா தண்ணி தான் முக்கியமான ஒரு இது இல்லையா. அதனால் தண்ணி இருக்கிறதுனால அதுக்கு என்னென்னா, தண்ணி இல்லை அப்படின்னா செரிமான கோளாறு ஏற்படும், நோய் வரும். அதே மாதிரி அது எடையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மனுஷங்களுக்கும் சரி வாயில்லா ஜீவன்களுக்கும் சரி. 24 மணி நேரமும் சுத்தமான தண்ணி வந்து கொடுக்குறது நல்லது. காலையில் ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியே வந்து நைட்டு சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. அப்பப்போ தண்ணி வந்து நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்கள குடத்துலேருந்து மோந்து, அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுங்க. அடுத்து நோய் மேலாண்மை. சின்ன ஃபார்மில் வந்து நோய் வந்தால் மொத்த அந்த லாபமும் போயிடும். அதனால் வருமானம் காப்பதே ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் தடுப்பூசி 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம், அந்த கொட்டகையை வந்து சுத்தமாக வைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை ஒரு ஆட்டுக்கு வந்து நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டை வந்து தனியாக வச்சுருங்க, ஓகேங்களா. அதே மாதிரி லாபம் அதிகமாக வரணும்னா ப்ரீடிங் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு கெடாய் ஆடு இருக்கணும்னா அதுக்கு வந்து 20 பெண் ஆடுகள் வந்து போதும். அது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். பலர் வந்து நல்லா வளர்ப்பாங்க, ஆனால் விற்க தெரியாது, அதனால் லாபம் குறையும். இப்போ நிறையா வழிகள்லாம் இருக்குது. சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. அதனால் வாட்ஸ்அப்பில், அதே மாதிரி பக்கத்தில் இருக்க சந்தையில், திருவிழாக்க நேரத்தில், இல்லைன்னா டைரெக்டாக நம்ம போய் விற்கிறதுக்கு கூட நம்ம இது பண்ணலாம். சரி, இப்போ முக்கியமான ஒரு கால்குலேஷன் வந்து பார்க்கலாமா. 10 ஆடுகளோட செட்டப்னால் இனிஷியலாக ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 1-2 லட்சம் வரைக்கும் ஆகும். 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா குட்டிகள் பிறக்கும், வெயிட், அதாவது எடை வந்து கூடும். அதே மாதிரி மார்க்கெட்டு அந்த ரேட்டும் இருக்கும். ஒரு வருஷத்தில் 50,000 2 லட்சம் வரைக்கும் லாபம் பார்க்கலாம். இது வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எப்பயுமே பிகினர்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, நிறையா தீவனம் கொடுக்குறது. அதே மாதிரி ஷெட்டை வந்து க்ளீனாக வச்சுருக்காது. அதே மாதிரி ஏதோ ஒரு மெடிசன் கொடுக்கலாம், மருத்துவம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தெரியாமல் மருத்துவம் செய்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு லோக்கலில் செட் ஆகாத அந்த ஆடு இனங்களை வந்து வளர்க்குறது, தடுப்பூசி போடாது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். சின்ன செட்டப்பில் ஆரம்பித்த பலவர் வந்து இன்றைக்கி பெரிய ஒரு ஃபார்ம் ஆட்டு பண்ணை எல்லாரும் ஆகியிருக்காங்க.
சக்ஸஸ் எப்படி வந்தது தெரியுமா? அவங்க வந்து ரெகுலராக தினசரி அதை வந்து ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுது. கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும், டெய்லி வந்து கவனிக்கணும். முக்கியமாக பொறுமை இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களோட சீக்ரெட். சின்ன இடம் இருந்தால் போதும், சரியான திட்டமிடல் இருந்தால் ஆடு வளர்ப்பில் நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் கேளுங்க. மேலும் ஆடு வளர்ப்பு டிப்ஸு, நோய் மேலாண்மை, லாபம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.